கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்தி ரேவதி 2 பேரும் சுவாதிக்காக காலேஜில் சப்போர்ட் பண்ணி சுவாதியை ஒரு வழியை பாட வச்சிடுறாங்க. சுவாதியை எல்லாருமே பெருமையாக பாராட்டுற அளவுக்கு சுவாதி அழகாக அம்சமாக பாடிடுறாங்க. அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறது சாமுண்டீஸ்வரி தான். சாமுண்டீஸ்வரி எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமாக பரிசு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சுவாதியை முறைக்கிறாங்க. அந்த முறைப்பில் சுவாதி பயந்துடுறாங்க. அச்சோ அம்மா கோவமாக இருக்காங்க. போச்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நானும் அப்போவே சொன்னேன்ல அம்மாவுக்கு தெரியாமல் இப்படி பாடக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் 2 பேரும் தான் கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. பாடு பாடுன்னு சொன்னீங்க. நானும் ஆசையாக பாடிட்டு வீட்டுக்கு போனால் பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. பாடின சந்தோஷத்தை விட பரிசு வாங்கின சந்தோஷத்தையும் விட வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு தான் பயமாக இருக்குதுங்கிறாங்க சுவாதி. சுவாதி இப்போ என்ன நீ கொலையா பண்ணிட்டு நீ இப்படி பயப்படுற? நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம்ல, நீ எதுக்கு இப்படி பயப்படணும்? நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோமா என்னன்னு கேட்குறாங்க ரேவதி. இதை பார் சுவாதி, இப்படியே பயந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச விஷயத்த எதையுமே நீ செய்ய முடியாது. உன் வாழ்க்கையிலையும் எதிர்காலத்துலையும் உன்னோட கனவு லட்சியம் எதுவுமே நிறைவேறாமல் போயிடுன்னு கார்த்தி சொல்கிறாங்க. இதை பார் சுவாதி, உங்கள் அம்மா நல்லவங்க தான், ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்காங்கன்னு தெரியல. அவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாற்றணும். சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கார்த்தி ரேவதியும் சுவாதியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சாமுண்டீஸ்வரி கடும் கோபத்தில் உட்காந்துருக்காங்க. அங்கே சந்திரா பார்க்குறாங்க, ராஜராஜன் மயில் வாகனம் எல்லாருமே பார்த்துட்டு இன்னைக்கு சாமுண்டீஸ்வரி ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கா? ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு போனால் கேடயமெல்லாம் வாங்கிட்டு வந்தா அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியலையேன்னு ராஜராஜன் சந்திரா எல்லாரும் குழப்பத்தோடு இருக்கும்போது அங்கே சுவாதி பயந்தபடி வந்துட்டு இருக்காங்க. சுவாதி எங்கப்பா, நான் எவ்வளவு சொல்லியும் நீ எனக்கு தெரியாமையே பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு பாடியிருக்க. சொன்னதையும் மீறி நீ போய் பாடியிருக்க. இந்த தைரியமெல்லாம் உனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. உனக்கு பாட்டு தான் முக்கியமா? இந்த அம்மா சொன்னது முக்கியம் இல்லையா? அம்மா மேலே மரியாதை இல்லையா? அவ்வளவுதானே உனக்கு? அம்மா உங்கள் மேலே நிறைய மரியாதை இருக்குது, மரியாதை இல்லாமல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சுவாதி. ஓஹோ, மரியாதை இல்லாதனால தாண்டி நீ போய் பாடியிருக்க. வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் எனக்கே தெரியாமல் நீ ஸ்டேஜில் போய் பாடியிருக்கேன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மா நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னோட கனவு ஆசை லட்சியம். அதை வேண்டான்னு தடுத்தா அது எப்படிமா என்னால் ஏற்றுக்க முடியும்? இதை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கணும்னாலாம் நான் நினைக்கலம்மா. இதனால் நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்காமையெல்லாம் இல்லைம்மா. மரியாதை உங்கள் மேலே துளி கூட எனக்கு எப்பவும் குறையாதுமா. எப்பவும் நான் உங்களை உயர்ந்த இடத்துல தான் வச்சுருக்கேன். ஏய் வாய் மூடு. மரியாதைங்கிறது வாய் பேச்சில் கிடையாது. அது எல்லாம் சரியாக நடக்கணும். நீ என் பேச்சை மாரி நீ நடந்திருக்க. ஆனால் நீ எனக்கு முன்னாடி சரியாக நடக்கல தெரியுமா? என் பொண்ணாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி என் பேச்சை மீறி நடக்கக்கூடாது. புரிஞ்சுதா? மட்டும் சொல்லலை, மற்ற 3 பேர்த்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அதுவும் காலேஜில் பொண்ணுங்களோட ஒன்றா இவளும் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டா. அது என்ன பெரிய கொலக்குத்தமா? இவளை இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்கன்னு ரேவதி சுவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏய் பாட்டுன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இவ பாடக்கூடாதுன்னு நான் இவகிட்ட நிறைய தடவை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். நான் சொன்னதை இவ சட்டை பண்ணிக்காமல் போய் பாடியிருக்கா பாரு. ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கா. அதனால தானே இவ இந்த அளவுக்கு பரிசு வாங்கியிருக்கா. எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சதும் இல்லாமல் என் கையாலேயே இவ பரிசு வாங்கியிருக்கான்னா இவ சாதாரண ஆள் கிடையாது. அம்மா தானே, என்ன செஞ்சுடுவாங்க, சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க தானே நினச்சிட்டா. அப்படித்தானே உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சுல்ல? அம்மா நீங்கள் யோசிக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க. சில நேரம் கரெக்டாக பேசுகிறீங்க, ஆனால் சில நேரம் நீங்கள் பொண்ணுங்களோட விருப்பம் வெறுப்பு எதையுமே யோசிக்கிறது. எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் விருப்பங்கள் ஆசைகள் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டு தான் மற்றவங்களும் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லையில. உங்களுக்கு பிடிக்காதது அது எனக்கு பிடிச்சிருக்கலாம். ஏன் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எனக்கு பிடிக்காம இருக்கலாம். அதுதாம்மா இயற்கைன்னு ரேவதி சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ரேவதி எதிர்த்து பேசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அதான் நிற்க வச்சு எதிர்த்து பேசிகிட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா எனக்கு பேச விடுங்க, நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கேளுங்க. உங்களுக்கு வேணால் பாட்டு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் சுவாதிக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குது. அது அவளோட சாய்ஸ். உங்களுக்கு பிடிக்கலைங்கிறக்காக அவளும் அதை ஒதுக்கணுமா? அவளுக்குன்னு விருப்பம் வெறுப்பு எதுவும் இருக்கக்கூடாதா? அவள் என் பொண்ணு, அவளுக்கு விருப்பம் வெறுப்பு எல்லாமே இருக்கலாம். அதுக்கு நானும் ஒத்துக்கணும். நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே வளரணும் இருக்கணும். புரிஞ்சுதான்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், அம்மா அபத்தமாக பேசுகிறீங்க. அம்மா உங்களுக்கு நாங்கள் மகளாக பிறந்ததுனால பெருமைப்படுறோமே தவிர அதுக்காக சிறுமை கிடையாது. ஆனால் எங்களை நினச்சி நீங்களும் பெருமைப்படணுமில்ல. எங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை நீங்கள் தான் வெளிக்கொண்டு வர பார்த்துருக்கணும். ஆனால் நீங்களே இப்படி அடக்கி பூட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது என்னம்மா லாஜிக்கு? விருப்பம் வெறுப்பு இது எல்லாமே அடக்கி வச்சு ஆளணும்னு நினைக்கிறீங்க. அது தப்புமாங்கிறாங்க ரேவதி. ரேவதி நீ ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்க. என்ன பேசி என்னை மடக்கணும்னு நினைக்கிறியாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இல்லைம்மா, நான் உங்களை எப்பவும் மடக்கணும் அடக்கணும்னு நான் நினச்சதில்லை. பேசி புரிய வைக்கலான்னு நினைக்கிறேன். பாடுறது ஒன்றும் கொலக்குத்தம் கிடையாது. அதை நீங்கள் வெறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சுவாதி பாடக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் அது என்னம்மா அர்த்தம்? அவள் பாடுனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க ரேவதி. ரேவதி இதுக்கு மேலே நீ பேசுன என்கிட்ட அடி வாங்குவேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ராஜராஜன் சாமுண்டீஸ்வரியை அதட்டுறாங்க. இதை பார் சாமுண்டீஸ்வரி, என் பொண்ணுக்கு பாட்டு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கலன்னா நீ பேசாமல் விட்டுரு. அந்த பொண்ணுக்கு அது பிடிச்சிருக்கு, உன் காலேஜில் ஏதோ ஆசையாக பாடியிருக்கா. இதில் என்ன பிரச்சனை உனக்கு? இது என்னமோ பெரிய பிரச்சனை மாதிரியும் பெரிய கொலக்குத்தம் பண்ணிட்டு வந்த மாதிரியும் நிற்க வச்சு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த வயசுல தான் அவளுக்கு பிடிச்சதையெல்லாம் கற்றுக்க முடியும். அப்படி ஏதோ அவள் விருப்பப்பட்டதை செஞ்சுட்டு வந்துட்டா. அதுக்காக ஏன் அவளை இப்படி அதட்டி திட்டுறான்னு கேட்குறாங்க ராஜராஜன். ஓஹோ, என்ன பொண்ணுக்கு நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? எல்லாருமே அவளுக்கு
உனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் அவள் எனக்கு மரியாதை கொடுக்காம இப்படி எனக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. எல்லாருமே என்னை எதிர்த்து பேசணும், கோவப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படித்தானே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், அம்மா அப்படியெல்லாம் இல்லை, பொதுவாக ஒருத்தருக்கு ஒரு திறமை இருந்தால் அந்த திறமையை ஏதாவது ஒரு வழியில் வெளிக்கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. வேறொரு வீடாக இருந்திருந்தா இந்த வீட்டு பொண்ணு சாதனை பண்ணியிருக்குன்னு பெருமையாக பாராட்டி பேசியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்னடானா பாடுனதே பெரிய கொலக்குத்தம் பண்ண மாதிரியும் உங்களை மதிக்காத ஸ்டேஜில் ஏறின மாதிரியும் செய்யக்கூடாத சப்பை செஞ்சுட்ட மாதிரியும் இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க. உண்மையிலுமே வேறொரு அம்மாவாக இருந்திருந்தா தான் பொண்ணை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து பாராட்டி பேசியிருப்பாங்க தெரியுமாம்மா. அவள் கூட படித்த பொண்ணுங்களோட அம்மா அப்பா எல்லாரும் எவ்வளவு ஆவலா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா. என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கக்கூடாதான்னு அவ்வளவு எதிர்பார்ப்புகளோட நின்னாங்க. ஆனால் சுவாதி பாவமா உங்களை நினைச்சு பயந்து பயந்து அவளோட விருப்பத்தை வெளிக்காட்ட முடியாம தவிச்சா. அவ்வளவு மரியாதையும் பயமும் உங்க மேல வச்சிருக்கா. ஆனா நீங்க என்னடானா இப்படி பேசுறதுனால மதிப்பை கெடுத்துக்க போறீங்கிறாங்க ரேவதி. ஓ, எல்லாம் நீங்க கொடுத்த தைரியத்தில் தான் இவ போய் பாடினாளா? எனக்கு தெரியாம ஒரு செயலை செஞ்சா அது தப்பு தப்பு தான். அடுத்த தடவை இந்த மாதிரி செஞ்சா நடக்கிறதே வேறங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சுவாதி அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. ராஜராஜன் போய் சமாதானம் பண்றாங்க. இங்க பார் சுவாதி, அம்மா ஏதோ கோவத்துல உன்னை திட்டா, அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ நல்லா பாடுனதா சொன்னாங்க, மறுபடியும் ஒரு வாய்ப்பும் சான்ஸும் கிடைச்சா நீ பாடு, அம்மா சொன்னாங்களேன்னு உன்னோட திறமைகளை முடக்கி வைக்க வேண்டாம்னு ராஜராஜன் கை கொடுத்து சப்போர்ட் பண்றாங்க. இதை கேட்ட சுவாதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்கிறாங்க. உன்னோட எதிர்காலத்துல நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய், நான் எப்பவும் உனக்கு துணையா சப்போர்ட்டா இருப்பேங்கிறாங்க ராஜராஜன். எனக்கு அது போதும்பா அப்படின்னு பெருமையா நினைக்கிறாங்க சுவாதி. ரேவதியும் கார்த்தியும் சுவாதியை பாக்குறதுக்காக வர்றாங்க. சுவாதி அழுத கண்ணீர் தொடச்சிட்டு கொண்டிருக்காங்க. என்ன சுவாதி, என்ன சின்ன பிள்ளைத்தனமா அழுதுட்டு இருக்க? அம்மா கிட்ட சொல்லிங்கிறதுக்காக கோவத்துல பேசுறாங்க. சொல்லி இருந்தாலும் இந்த மாதிரி உனக்கு பிரைஸ் கிடைச்சிருக்காது, பாராட்டி கிடைச்சிருக்காது, இவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைச்சிருக்காது. அம்மா பாட பிடிக்கலைங்கிறதுக்காக பாட வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீ தான் உன் லட்சியத்துல ஜெயிச்சுட்டு வந்துட்டியல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. அம்மா பேசுறாங்கிறதுக்காக நீ அதை நினைச்சு கூனி குறுகி உட்கார்ந்திருக்க கூடாது. ஒவ்வொரு சாதனைகளையும் படைக்கும் போதுதான் அதுல ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் தனக்குள்ள வரும். அம்மா இன்னைக்கு கோவப்பட்டாலும் பல பேர் பாராட்டி பேசும்போது அப்ப அவங்க பெருமையா நினைப்பாங்க, அவங்கள சமாதானம் பண்ணிக்கலாம், நீ ஒன்றும் அதை பெருசா எடுத்துக்காதீன்னு ரேவதியும் கார்த்தியும் சுவாதிக்கு சமாதானம் சொல்றாங்க. அப்ப ராஜராஜனும் ஆமா மாப்பிள்ள, நீங்க சொல்றதா சரி, ஆரம்பத்திலேயே சுவாதி அம்மா கிட்ட சொல்லியிருந்தானா நிச்சயமா இவ இந்த அளவுக்கு ஒரு திறமையோட உன்னை பண்ணிட்டு வந்திருக்க முடியாது, வேண்டான்னு சொல்லியிருந்தா இவளோட திறமையும் வெளிக்கொண்டு வந்திருக்க முடியாது. நல்ல வேலை நீங்களும் ரேவதியும் கூடவே இருந்து சுவாதியை பாட வச்சிருக்கீங்க. என்னாலையும் சாமுண்டீஸ்வரியை மீறி சுவாதிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க முடியாது. நீங்க கூட இருந்ததுனால என் பொண்ணுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைச்சிருக்கீங்க. எனக்கு என் பொண்ணு பாடி பரிசு வாங்கினதுல ரொம்ப பெருமையா இருக்குங்கிறாங்க ராஜராஜன். பாத்தியா சுவாதி, அப்பா வரலைனாலும் அவங்க காதால கேட்டதும் நீ கொண்டு வந்த பரிசை பார்த்ததும் எப்படி பெருமையா பாராட்டி பேசுறாங்க. இது போதாதா உனக்கு? அம்மா பேசுனதுதான் மனசுல வச்சுட்டு இருப்பியா? அவங்க ஒரு வைராக்கியத்தோட இருக்காங்க. அவங்க பேசுனதெல்லாம் தூக்கி போட்டு நமக்குன்னு ஒரு எதிர்காலம் வாழ்க்கை இருக்கு சுவாதி, அதை நோக்கி நம்ம போகணும். அம்மா எல்லாம் வாழ்ந்து முடிச்சவங்க, நம்ம வாழ போறவங்க. வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு நம்ம தான் சுவாதி தீர்மானம் பண்ணணும். அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டாங்களேன்னு நினைச்சு முடங்கி கொண்டிருக்காம அடுத்து என்ன செய்யலாம்னு நீ யோசிக்கணும். இந்த வயசுல தான் நம்மளோட திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது சுவாதி, நீ புரிஞ்சுக்கணும்னு ரேவதி எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. கார்த்தியும் சப்போர்ட் பண்றாங்க. எல்லாருமே எனக்கு பக்கமா இருக்கும்போது எனக்கு என்ன கவலைங்கிறாங்க சுவாதி. ஆமா சுவாதி, அப்படிதான் இருக்கணும், சரியா? அம்மா பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத, சரி போ, போய் படின்ட்டு போறாங்க. பாட்டி கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்ததும் பாட்டி எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்காங்கன்னு போய் தனியா நின்று பேசுறாங்க. கார்த்தி, நாளைக்கு புதன்கிழமை சாமி நகையை பேங்க்ல லாக்கர்ல இருந்து எடுக்கணும்ப்பா, ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு பேங்க் வந்துடுறியான்னு பாட்டி கேக்குறாங்க. பாட்டி, நான் மறக்கல பாட்டி, கண்டிப்பா வந்துடுறேங்கிறாங்க கார்த்தி. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த சிவனாண்டி அப்படியே கழுவு மாதிரி நோட்டம் போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் மூலமா இந்த விஷயம் சந்திராவுக்கு தெரிஞ்சு சந்திரா வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போறப்பா, நீ யாருங்கிற விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சா பிரச்சனை பெருசா பண்ணி விட்டுருவா. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு கூட தடை போட்டாலும் போட்டுருவாப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து அவங்களுக்கு தெரியாம வந்து சேர்ப்பாங்கிறாங்க. பாட்டி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லவும், சரிப்பா நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நீ பாத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் எச்சரிக்கை பண்ண வச்சேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி, நான் பாத்துக்கிறேன் விடுங்கிறாங்க கார்த்தி. சரிப்பா, நான் இப்படியே பேங்க் வந்துடுறேன், நீயும் அப்படியே வந்துடுன்னு சொல்லி பாட்டி போனை வைக்கிறாங்க. ராஜராஜனும் மயில்வாகனும் அங்கே வர்றாங்க. என்ன மாப்பிள்ள, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, யார் ஃபோனில் அப்படின்னு ராஜராஜன் கேட்கவும், பாட்டி தான் மாமா ஃபோன் பண்ணாங்க. எங்கள் அம்மாவா ஃபோன் பண்ணாங்க? அடடே, அம்மா கிட்ட 2 வார்த்தை பேச முடியாமல் போச்சே. இப்போ எதுக்கு மாப்பிள்ள கூப்பிட்டுருக்காங்க? ஒருவேளை சுவாதி பாடினது அம்மா கேள்விப்பட்டிருப்பாங்களா, பாராட்டுறதுக்கு தான் கூப்பிட்டு பேசியிருப்பாங்களாங்கிறாங்க ராஜராஜன். அது இல்லை மாமா, புதன்கிழமை கும்பாபிஷேகத்துக்கு நகை லாக்கரில் இருக்கு இல்லையா, சாமி நகை எடுத்து கொடுக்கறதுக்காக என்னை வந்து கையெழுத்து போட சொல்லி கூப்பிட்டுருக்காங்கிறாங்க கார்த்தி. ஆமாம்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க. சரி மாப்பிள்ள, நாளைக்கு என்ன போகணும்னு ராஜராஜன் கேட்கவும், நாளைக்கு 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, ஊர்க்கார
ஊர்க்காரங்களும் எல்லாரும் பேங்க் 10 மணிக்கு வந்துருவாங்க மாமா. நானும் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தா லாக்கர்லேருந்து நகையை எடுத்து அவங்க கையில் கொடுத்துடலாங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. சகல முக்கியமான விஷயம், இந்த சின்னத்தி இருக்காங்க பாருங்க, நேரமும் நம்மளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க, கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் தான் ராஜசேதுபதியோட பேருன்னு அவங்க சந்தேக பார்வையில் விழுந்துருச்சு. சந்தேகத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காம நீங்கள் எப்படியாவது அவங்க கண்ணில் மண்ணை தூவி விட்டுட்டு போய் அந்த நகையை நீங்கள் எடுத்து கொடுக்கணுமாப்ல. இந்த எப்பப்போ பிரச்சனை பண்ணலான்னு காத்து கிடக்குறாங்க சின்னத்தை. நம்ம தீயை கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு, ஆனால் இந்த தீயை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்கிறாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சிவனாண்டி என்ன சொல்றாரோ அதைத்தானே அவங்க கேட்குறாங்க. விடுங்க, அதையும் பார்த்துக்கலாங்கிறாங்க கார்த்தி. மாப்பிள்ள, இந்த விஷயத்துல நீங்க கண்டிப்பா மாட்டிக்க கூடாது. அப்படி ஒரு வேலை மாட்டிக்கிட்டா கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தினாலும் நிறுத்திடுவா சாமுண்டீஸ்வரி. பெத்த பொண்ணையே பாட்டு பிடிக்கலைங்கிறக்காக என்ன பாடுபடுத்துறா. இதுல நீங்க தான் என் தங்கச்சி மாவ, எங்க அப்பாவோட பேரன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அவ போகக்கூடாதுன்னு தடை போட்டாலும் போட்டுருவா மாப்பிள்ள. இந்த விஷயத்துல நீங்க எப்படியும் வசமா மாட்டிக்காதீங்க. நீங்க யாருன்னு தெரியாம இருக்க வரைக்கும் நல்லதுங்கிறாங்க ராஜராஜன். மாமா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுட்டேங்கிறாங்க. அப்படியே மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் நீங்க கையெழுத்து போட்டு நகையை திருப்பி கொடுக்குற வரைக்கும் என் மனசுக்குள்ள அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு பயமா தான் இருக்குங்கிறாங்க ராஜராஜன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, நாளைக்கு எப்படி நான் நகையை எடுத்து கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க, அத்தையே பாராட்டுற அளவுக்கு வந்து சொல்ல போறாங்கங்கிறாங்க. அப்படியே மாப்பிள்ள சொல்றீங்க, அப்படின்னா அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்களும் பார்க்க வரலாமாங்கிறாங்க. இல்லை எல்லாரும் போனால் சந்தேகம் வந்துடும், நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேங்கிறாங்க கார்த்தி. சரி மாப்பிள்ள, அதுவும் சரிதான். எதுக்கு கூட்டமாக கும்பலாக போனால் இதை விட சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வந்துட்டு அதோட பிரச்சனை தான். உங்களுக்கு சப்போர்ட்டாக எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு பேங்க் வந்துருவாங்க, நீங்களும் இப்படியே போய் ஊருக்காரங்க கிட்ட நகையை எடுத்து பத்திரமா கொடுத்துட்டு வந்துருங்க மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜராஜன். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமாங்கிறாங்க. சிவனாண்டி சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரா அங்கே என்ன நடக்குதுங்கிறாங்க. அது எங்க கேட்குறீங்க, சுவாதி எங்கள் அக்காவுக்கு தெரியாமல் காலேஜில் பாடிட்டு வந்துட்டா, அது ஒரு பிரச்சனையாக பெருசாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் ரேவதியும் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாள் அந்த டிரைவர் மாப்பிள்ளை. அவங்க 2 பேரும் தாங்கிறது தெரிஞ்சிருந்தும் சுவாதியை மட்டுமே கூப்பிட்டு எங்கள் அக்கா திட்டுனா. மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் அந்த டிரைவர் மேலே கோபம் இருக்கத்தான் செய்யுது. கோபத்தோட கோபமா அவன் பேங்க் வருவன்ல, அப்போ இவன் தான் ராஜசேதுபதியோட பேரன்னு நம்ம கை கட்டிட்டோன்னா போதும், அக்காவோட கோபம் இன்னும் அதிகமாகும். அதுக்கப்புறம் அவனை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறதுக்கு இது போதுங்க. அங்கே என்ன முயற்சி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க சந்திரா. அதுக்கான முயற்சி தான் சந்திரா எடுத்து வச்சிருக்கேன். எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பேங்க் போகிறாங்களாம். 10 மணிக்கு பேங்க் லாக்கரில் நகை எடுக்கிறதுனா இவனோட கையெழுத்து வேணுமாமே. ராஜசேதுபதியோட பேரன் கையெழுத்து போட்டால் தான் நகை எடுக்க முடியும்னு ஊர்க்காரங்க பேசினாங்க. வெறுமன் இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு எல்லாரும் பேங்க் வராங்க சந்திரா. இப்போ தான் நீ சாமுண்டீஸ்வரியை கரெக்டான நேரத்தில் நீ கூட்டிகிட்டு வரணும். அவன் முன்னாடி அவன் எப்படி எடுக்கிறான்னு நம்மளும் பார்க்கலாம். எடுக்காமல் விட மாட்டாங்க ஊர்க்காரங்க. சேர்த்துக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்குது, அதுக்குள்ளேயே நகைக்கெல்லாம் பாலிஷ் போடணும், அம்மனுக்கு சாத்தி அழகு பார்க்கணும், இவ்வளவு வேலைகள் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் அந்த நகையை எடுக்கிறதுக்கு தள்ளி போட மாட்டாங்க சந்திரா. இப்போ கரெக்டான நேரம் தான். நீ சாமுண்டீஸ்வரியை கூட்டிட்டு பேங்க் வந்துடு, தாமதம் பண்ணிடாத சந்திரா. என்ன வேலை கிடந்தாலும் சரி அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க அக்கா கறியா பேங்க் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சிவனாண்டி சொல்லவும், சரிங்க நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறாங்க. ராஜசேதுபதியோட பேரன்னு சொன்னால் எங்கள் அக்கா கறி நம்ப மாட்டேங்கிறா. அதுக்கேற்ற மாதிரியே இவனுங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி தப்பிச்சிடணும். இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, கையும் களமா என்கிட்ட சிக்கனான்னு நினைக்கிறாங்க சந்திரா. அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாங்க. என்ன சந்திரா, என்ன விஷயம் சொல்ல போறேன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமாங்கிறாங்க. அதுக்கு என்ன புதன்கிழமை? ஆமாக்கா, அந்த ராஜா சேதுபதியோட பேரை இன்னைக்கு வந்து லாக்கர்லேருந்து நகை எடுத்து கொடுக்க போகிறான். அந்த பேரை யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமாங்கிறாங்க. ஏய் சந்திரா, இதை நீ விடவே மாட்டியா? ஏண்டி அன்னைக்கு தானே ராஜா சேதுபதியோட பேரனை போய் நம்ம நேராக பார்த்துட்டு வந்தோம். பார்த்தது மட்டும் இல்லாமல் அவன் என் முன்னாடி எப்படியெல்லாம் பில்டப் பண்ணிட்டு போனான். பார்க்க எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரம் கோவம் வந்துச்சு தெரியுமா. இப்போ திரும்பவும் அந்த குடும்பத்தை பற்றி பேசி என்னை வெறுப்பேற்ற பார்க்குறியா? நீ பேசாமல் அமைதியாக இருக்கவே மாட்டியா சந்திராங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா அதெல்லாம் வெறும் நடிப்புக்கா, அவன் ராஜா சேதுபதி பேரன் கிடையவே கிடையாது. எவ்வளவோ தடவை சொன்னாலும் நீ நம்புற மாதிரி தெரியல. ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக கையும் களமாக பிடிச்சு கொடுக்க போறேன் பாரு. நான் சொல்றதை நம்பி ஒரு 10 நிமிஷம் இருக்கிற வேலைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ என் பின்னாடி வந்து பாரு. பேங்க் போகலாம், அங்கே போய் பார்த்தா யார் கையெழுத்து போட்டு அந்த நகையை வாங்குறாங்கன்னு நீயே கண்கூட பாரு. அப்போவாது நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீ நம்புறியா இல்லையான்னு பாருங்கிறாங்க. என்ன சந்திரா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, எவ்வளோ வேலை கிடக்கு, இது எல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் பின்னாடி சந்தேகப்பட்டு வந்துட்டே இருந்தா அங்கே வந்து திரும்பவும் அந்த கோமாளி பையன் தான் வந்து நிற்க போகிறான். அவன் மட்டும் வந்து நின்னான்னு வச்சுக்கோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னைத்தான் வெளுத்து வாங்குவேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா அந்த கோமாளி பையன் வந்து நின்னாலும் அப்பவும் ஓ மாப்பிள்ள தாக்கா அதில் கையெழுத்து போட்டு வாங்க போகிறாங்கிறாங்க. பேசுறதே சரியில்லை சந்திரா, நீ எப்போ பார்த்தாலும் என் மாப்பிள்ளையே குறை சொல்றதுலயே குறியா இருக்க. அவருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சவரு தப்பா நீ கணக்குப்பட்டு வச்சுட்டே இருக்க. ஏன் தான் இப்படி பேசுறீன்னு எனக்கு தெரியல போங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் நீ என் கூட வா, யார் என்னங்கிற உண்மையை நான் நிரூபிக்கிறேங்கிறாங்க சந்திரா. சரி போலாம், முதல்ல அந்த கிழவி வீட்டுக்கு போகணும். அந்த கிழவி கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னக்கா சொல்ற, அந்த கிழவி கிட்ட நீ என்ன பேச போற? அங்க போய் நான் என்ன பேசுறேன்னு பாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா அங்க எங்க போய் லேட் ஆயிட்டு போகுது, இந்த டிரைவர் போய்
பையன் உடனே கையெழுத்து போட்டு வேற அந்த நகையை எடுத்து கொடுத்துருவானேக்கா. நாம முதல்ல பேங்க்கை போலாங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த கிழவிய பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேங்க் போலாங்கிறாங்க. அக்கா இந்த தடவையும் நம்ம கோட்டை விட்டுறக்கூடாதுக்காங்கிறாங்க சந்திரா. பேசாம வாடி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் பேசிட்டு வரும்போது அப்ப கார்த்தி அப்பதான் வெளியில கிளம்பி ரெடியாகி போறாங்க. அப்ப கார்த்தியை கூப்பிடுறாங்க சாமுண்டேஸ்வரி. மாப்பிள்ள எங்க கிளம்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு வெளியில கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, அதை முடிச்சு கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேங்கிறாங்க. அப்படியே மாப்பிள்ள, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன வேலை, அந்த கிழவி பரமேஸ்வரி போய் பார்த்துட்டு வரணும். நீங்க வாங்க, போயிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க வேலையை பாருங்கங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டதும் கார்த்திக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. பாட்டி இன்னைக்கு வீட்டில் இருக்க மாட்டாங்களே, அவங்க தான் பேங்க்ல இருப்பாங்களே, அப்படி இருக்க இவங்க எதுக்கு பாட்டி வீட்டில் போய் பேசணும்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க கார்த்தி. அத்தை, இன்னைக்கு பாட்டி ஏதோ நகையெல்லாம் எடுக்கணும், பேரன் வருவான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இன்னைக்கு தானே புதன்கிழமை 10 மணிக்கு அவங்க பேரன் வந்து நகை எடுத்து கொடுக்கறதா தானே ஊருக்குள்ள பேசினாங்க, அப்படி இருக்க அவங்க எப்படி வீட்டில் இருப்பாங்கன்னு கார்த்தி கேட்கவும், ஆமா மாப்பிள்ள, நான் கூட மறந்துட்டு பாருங்க. சரி, அப்ப நேர பேங்க்கே போலாம், கிளவிய பார்த்து நான் நச்சுன்னு 4 கேள்வி கேட்கணுங்கிறாங்க. அப்படியா, என்ன கேட்க போறீங்கன்னு கார்த்தி கேட்கவும், அது அங்க வந்து பாருங்கங்கிறாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு கார்த்தி சாமுண்டீஸ்வரியை கூட்டிட்டு போறாங்க. கூடவே சந்திராவும் வராங்க. ஆமா, நீங்க வரீங்க சரி, இவங்க எதுக்கு வராங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. நீ யாருங்கிறத எங்க அக்காவுக்கு நான் நிரூபிச்சாகணுங்கிறாங்க. நான் யாருங்கிறத நீங்க எதுக்குங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்னை பத்தி விசாரிக்கிறதுக்காக நான் இங்க இருக்கேன், நீங்க எதுக்கு சென்னைக்கு போனீங்க? இப்ப என்ன யாருன்னு நிரூபிக்கிறீங்க? நான் ரேவதியோட புருஷன், இவங்களுக்கு மாப்பிள்ள, எங்க அம்மாவுக்கு பையன், இதை விட நீங்க என்ன நிரூபிக்க போறீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. சும்மா சமாளிக்காத, நீ யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியும், எங்க அக்காவுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும். என்னத்தே, இவங்களுக்கு என்ன மரகர கண்டுருச்சா இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு கார்த்தி கேக்குறாங்க. சந்திரா இதையே தான் சொல்லி சொல்லி உளறிக்கிட்டே இருக்கா, என்னையும் சேர்த்து பைத்தியம் பண்ணிடுவா போல இருக்கு. மாப்பிள்ள, அவ பேசுறதையெல்லாம் நீங்க பரிசா மனசுல வச்சுக்காதீங்க, வாங்க நேரா பேங்க் போயிட்டு அப்புறம் என்ன நீங்க உங்க வேலையை பார்க்க போலான்னு சாமுண்டீஸ்வரியை கூட்டிட்டு போறாங்க. சாமுண்டீஸ்வரி, சந்திரா, கார்த்தி 3 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில இளையராஜா நிக்கிறாரு. இளையராஜாவை நிக்கிறத பார்த்துட்டு, அத்தை அது ராஜா சேதுபதியோட பேரன் தானே அங்க நிக்கிறாங்க அப்படின்னு கார்த்தி கேட்கவும், ஆமா மாப்பிள்ள, அந்த கோமாளி பையன் தான். ஆமா, இவையே இங்க நின்னுட்டான் அப்படின்னு கேட்கவும், சரி என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு இறங்கி போறாங்க. மாப்பிள்ள, அவங்ககிட்ட நீங்க பேச வேண்டாம், எல்லாம் நான் பார்த்து பேசிக்கிறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரிங்க அத்தை, நீங்க பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சந்திரா 2 பேரும் பேசாம அமைதியா பின்னாடி நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி போனதும், இங்க வந்தேன்னு கேக்குறாங்க. ஐயோ, என்ன அத்தை இப்படி கேட்குறீங்க? எங்க பாட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நான் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கெல்லாம் நான் பேங்க்ல இருக்கணும்னு பாட்டி சொன்னாங்க. அவசரமாக வந்துட்டு இருக்கும்போது கார் கொஞ்சம் மக்கர், அதனால ரிப்பேர் ஆகி நிற்குது. நீங்கள் பார்த்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நானும் உங்கள் கூட வருவேன். என்னை பேங்க் வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா? சார், உங்களை பார்த்தா டீசெண்டாக இருக்கீங்க. நீங்கள் இவங்களோட மாப்பிள்ளைன்னு அன்னைக்கு கோயிலில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். எங்கள் பாட்டியெல்லாம் பேங்க்ல எனக்காக காத்துருப்பாங்க. கோயில் கும்பாபிஷேகம், சாமிக்கு நகையெல்லாம் லாக்கரில் இருக்குது, எடுத்து கொடுக்கணும்னு எங்கள் தாத்தா என் பேரில் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா. நான் போய் கையெழுத்து போட்டு மட்டும்தான் அந்த நகையை எடுக்க முடியும்னு வேற சொல்லி பாட்டி கூப்பிட்டாங்க. அதான் அர்ஜென்ட்டாக காலையில் நேரமே கிளம்பி வந்தேன் சார். நீங்களும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்னை கொண்டு போய் பேங்க்ல விடுங்கன்னு கேட்குறாங்க இளையராஜா. சரி சரி, இவ்வளவு தூரம் கெஞ்சறியன்னு நானும் சம்மதிக்கிறேன். ஆனாலும் நாங்கள் கம்பெனிக்கு வந்தபோது நீ என் முன்னாடி என்னமா பில்டப் பண்ணிக்கிட்ட? உண்மையிலுமே நீ ரொம்ப தான் பிஸியா? உன்னை பார்த்தா அந்த மாதிரி தெரியல, பார்க்கறக்கே ரொம்ப சோக்கையா சோம்பலா இருக்கியே. நீ இவ்வளோ பிஸ்னஸையும் நீயே எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க? 1 மணி நேரம் நான் கம்பெனியில் இல்லைன்னா எனக்காக எத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க தெரியுமா? சரி சரி, அதெல்லாம் சொல்லி ஏன் உங்களை டென்ஷன் ஆகுமா? தம்பி, என்னை கொண்டு அர்ஜென்ட்டாக பேங்க் வரைக்கும் விட அப்படின்னு இளையராஜா நம்ம கார்த்திகிட்ட கெஞ்சுற மாதிரி கெஞ்சுறாங்க, பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்த்த கார்த்தி சாமுண்டீஸ்வரியை பார்க்குறாங்க. அத்தை, உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு. இவ்வளோ பெரிய ஆள் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கும்போது நீங்கள் மாட்டேன்னு சொன்னால் உங்கள் தரத்தை குறைச்சிடுவாரு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத அவருக்கு காட்ட வேண்டாமா? கூட்டிகிட்டு போலாங்க தேங்குறாங்க கார்த்தி. கரெக்டாக சொன்னீங்க மாப்பிள்ள. சரி சரி, வா லிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி இளையராஜாவை காரில் உட்கார சொல்கிறாங்க. காரு என்னோட காரை விட கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிறாங்க இளையராஜா. உனக்கு லிஃப்ட் கொடுத்ததே பெரிய விஷயம், இதில் குறை வேற கண்டுபிடிக்கிறியா? பேசாமல் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக வரணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமாம், நீ யாருன்னு சந்திரா கேட்குறாங்க. அட என்னங்க இது, சொந்த பந்தத்துக்கெல்லாம் பார்த்த போதெல்லாம் நீ யாருன்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஆமாம், இவங்க யாருங்க அப்படின்னு கேட்குறேன். நான் யாரா இருந்தா உனக்கு என்ன, முதல்ல நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க சந்திரா. ஏங்க, நான் ராஜா சேதுபதியோட பேருங்க, பேங்க்ல வந்து பாருங்க எனக்காக எத்தனை பேர் காத்து கிடக்குறாங்கிறாங்க இளையராஜா. ஆமாம், நீ யாருங்கிறத நாங்கள் 2 பேரும் உன்னை பார்க்கத்தானே வரப்போறோங்கிறாங்க சந்திரா. இதை கேட்டதும் இளையராஜா கார்த்தியை பார்த்து திருன்னு முழிக்கிறாங்க. பார்த்துக்கிறேன் விடடா அப்படின்ட்டு வராங்க. கார்த்தி பேங்க் ஒரு வழியாக வந்துடுறாங்க. கார்த்தி, இளையராஜா, சந்திரா, சாமுண்டீஸ்வரி 4 பேர் வராங்க. இவங்க 4 பேர்த்தையும் பார்த்ததும் பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பாட்டி பார்த்துட்டு சந்தோஷப்படுற மாதிரி, அடடா சாமுண்டீஸ்வரி நீயும் வந்திருக்கியா, வாமா வாங்குறாங்க. என்னை வரவேற்கிறதெல்லாம் இருக்கட்டும், உன் பேரன் கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நடுத்தரத்துல நின்றுட்டு இருந்தான், என்கிட்ட லிஃப்ட் கேட்டான்.
சரி கொண்டு வந்து விட்டுட்டு போலாமேன்னு நான் பெரிய மனசு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. எப்படியோ சாமுண்டீஸ்வரி, என் பேரனை கூட்டிக்கிட்டு நீயும் இந்த பேங்க் வந்துட்டியல்ல, ரொம்ப நல்லது. ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த விசேஷத்துல நீயும் கலந்துக்கிறது ரொம்ப நல்லதுதான் சாமுண்டீஸ்வரி. நகை எடுக்கிற விஷயத்துல நீயும் கலந்துக்கணும்னு கடவுள் நினைச்சிருப்பார் போல இருக்கு. அதான் நீயும் உன்னோட மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு இங்க வந்து நிக்கிறேங்கிறாங்க பாட்டி. சாதாரணமா நடக்கிற விஷயத்துக்கு ஏதாவது ஒரு வியாக்கியானம் சொல்றதே உனக்கு வழக்கமா போச்சு அப்படித்தானே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், ஐயோ சாமுண்டீஸ்வரி, நீ என்ன இவ்வளவு சாதாரணமா எடை போட்டுட்ட? என் பேரன் வந்திருக்க இந்த இடத்துக்கு, நீயும் வந்திருக்க. அன்னைக்கு யாக பூஜையில கூட என் பேரனுக்கு பதிலா உன் மாப்பிள்ளைய தானே உட்கார வைக்கணும்னு நீ பிடிவாதமா சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு உன் மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுக்கோ. ஆமா சாமுண்டீஸ்வரி, என் பேரனும் உன் மாப்பிள்ளையும் இந்த நகையை எடுக்கணும்னு நேரம் இருக்கும் போல இருக்கு. ஆண்டவன் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கான். அதுதான் நீ உன் மாப்பிள்ளையோட வந்திருக்க சாமுண்டீஸ்வரிங்கிறாங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரிக்கு தோணுது, ஏன் நம்ம மாப்பிள்ளை இந்த நகையை தொட்டு கொடுத்தா யாக பூஜையில கலந்துக்கிட்டாங்க. நாளைக்கு கும்பாபிஷேகமும் என் புருஷன் தான் செய்ய போறாரு. அவரோட வாரிசு தானே என் மாப்பிள்ளை தான் அந்த நகையை கையில வாங்கணும்னு ஊர்க்காரங்க கிட்ட சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. எப்படியோ இந்த நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல நீயும் வந்திருக்கேன்னு சொல்லி பெருமைப்படுறாங்க பாட்டி. இந்த வியாக்கியானம் எல்லாம் பேசாத, அடுத்தது என்ன நடக்கணுமோ அந்த காரியத்தை பாரு, சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு அப்படின்னு பாட்டி மேல கோவப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ என் பேர் என்ன முடிவு பண்ணி வந்திருக்கான்னு தெரியலையே. சரி பொறுமையா அமைதியா நின்று பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க கார்த்தியை பார்த்து சொல்றாங்க, தம்பி உங்களுக்காகத்தான் தம்பி நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். நீங்க வந்து கையெழுத்து போட்டீங்கன்னா சாமி நகையை வெளியில எடுத்துடலாம், கும்பாபிஷேக வேலையும் நல்லபடியா நடத்திடலாம் தம்பி. அவங்க சொல்றதுக்கெல்லாம் கார்த்தியும் இளையராஜாவும் ரெண்டு பேரும் தலையசிச்சுக்கிறாங்க. இதை சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் கவனிக்கிறாங்க. சந்திரா கார்த்தியவே பார்த்துட்டு இருக்காங்க. ஏ டிரைவர், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ யாருன்னு எங்க அக்காவுக்கு தெரிய போகுது இருடா, அப்ப இருக்கு உனக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சந்திரா. இவ்வளவு நாளா எங்க எல்லாத்தையும் ஏமாத்தினியல, இப்ப எல்லாருக்கும் செத்து ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறாங்க சந்திரா. மேனேஜர் வர்றாங்க. வந்ததும் கார்த்திகிட்ட கை கொடுக்குறாங்க. கார்த்தியும் பேங்க் மேனேஜரும் ஒன்னா படிச்சதாவும் ஒரே ஊர்க்காரங்களாவும் சொல்லிக்கிறாங்க. ராஜா நீ எங்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்பதான் சந்திச்சிருக்கோம், சரி வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. ஆமா நீங்க என்ன எல்லாரும் கும்பலா வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் பாட்டி சமாளிக்கிறாங்க. என் பேரன் லாக்கர்ல இருந்து நகை எடுக்கணும், தாத்தா என் பேரன் கையெழுத்து போட்டு எடுக்கலான்னு எழுதி வச்சிருக்காரு, ராமி நகையை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அப்படியா, நல்ல காரியமாச்சே, பேரன் யாரு அவரையும் கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இளையராஜா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இளையராஜா கார்த்தி பேங்க் மேனேஜர் மூணு பேரும் அவங்க ஆபீஸ் ரூம்குள்ள போனதும் கார்த்தி தான் கையெழுத்து போட்டு அழகா நகையை எடுத்து கொண்டு வந்து வெளியில கொடுக்குறாங்க. சந்திரா முகத்துல ஈ ஆடல.